Hi, good morning, students. Welcome back to the English classes. எல்லாம் சம்மர் வெக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்மளோட கிளாஸஸும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெக்கேஷனை எப்படி எந்த அளவுக்கு உன்னால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இப்போ நம்ம வந்து லெசன் உள்ள போகலாம். சரிங்களா? நேற்று வந்து என்ன பார்த்தோம்? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோமா? கேரக்டர்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட இன்ட்ரொடக்ஷன் வந்து பார்த்தோம். சரிங்களா? அபவுட் தி ஆத்தர் பார்த்தோம். ஸோ அதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். ஒரு சில இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? யாருன்னு பார்த்தோன்னா நரேட்டர். சரியா? யார்? ஜேம்ஸ் குரோவர் டர்பர் தான் நம்மளோட நரேட்டர். சரியா? அவர் தான் என்ன பண்ண போகிறார்? இந்த ஸ்டோரியை நரேட் பண்ண போகிறார். நரேஷன் என்னன்னு சொன்னோம்? ஒருத்தர் முன்னாடி இருந்து அவருடைய கதையில் என்ன நடக்குதுன்றத சொல்லவர் தான் நரேட்டர். அவர் தான் இந்த ஸ்டோரியை இப்போ நரேட் பண்ண போகிறார். சரியா? இன்னொரு கேரக்டர் யார் சொன்னோம்? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஹெர்மன் யார்? அவரோட பிரதர். இன்னொருத்தர் ராய். அண்ட் தென் இன்னொரு அனதர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னு சொன்னோம்? மதர். சரியா? இன்னொரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிராண்ட் ஃபாதர். சரியா? அவங்களோட கேரக்டர்லாம் என்ன? அதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நல்லா டீட்டெயில்டாக பார்த்தோம். ஒரு 2 டைம் சொல்லியிருப்பேன் நான். சரிங்களா? இன்னொரு டைம் டவுட்டாக இருந்தால் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நம்ம வந்து லைன் பை லைன் வந்து இப்போ போகலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? நான் அப்படியே லைன் பை லைன் ரீட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்? புக்கை வச்சு அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே வாங்க. நான் அதுக்கேற்ற ஸ்மால் பாயிண்ட்ஸாகவும் நான் எழுதியிருக்கேன். சரியா? உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது நம்ம போர்டையும் பார்த்துக்கலாம். ஓகேவா? படிக்கலாமா? இப்போது லைன் பை லைன் படிக்கிறேன். நல்லா கவனிங்க. The Night the Ghost Got In, written by James Grover டர்பர். ஓகேவா? ஆத்தர் நேம் தெரியுதா? ஜேம்ஸ் குரோவர் டர்பர். அவர் தான் யாருன்னு சொன்னோம்? நரேட்டர். சரியா? இமேஜினேஷன் ஆஃப் ஆட் திங்ஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு அப்சல்யூட் ஹியூமர். இமேஜினேஷன் ஆஃப் ஆட் திங்ஸ். ஆட் திங்ஸ்னால் ஃபஸ்ட் என்ன? ஆட் திங்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்கிறது தான் நம்ம சொல்லுவோம் ஆட் திங்ஸ். சரியா? இமேஜினேஷன் ஆஃப் ஆட் திங்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்கும்போது நமக்குள்ள ஒரு இமேஜினேஷன் நடக்கும். சரியா? நம்ம சின்ன வயசுல நிறைய பார்த்துருப்போம். நம்ம இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்க. நைட் டைமில் ஒரு கயிறு இருக்குது. அந்த கயிறை நம்ம என்ன நினச்சிப்போம்? நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? ஸ்னேக்கான்னு நினச்சிப்போம் நம்ம. சரியா? ஸ்னேக்கை நினச்சிட்டு அது என்ன பண்ணுவோம்? பாம்பு நினச்சி பயந்து ஓடுவோம்ல. அதுவுமே ஒரு நம்மளோட இமேஜினேஷன் தான். ஸோ இந்த மாதிரி இமேஜினேஷன்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுவோம், நம்மளுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம். சரியா? நம்ம அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸை வந்து இமீடியட்டாக எடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் வந்து நமக்கு வந்து நடந்திருக்கும். சரியா? இப்போ வந்து நம்ம அடுத்த லைன் போகலாம் பாருங்க. இமேஜினேஷன் ஆஃப் ஆட் திங்ஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு த அப்சல்யூட் ஹியூமர். Read the lesson and enjoy the narrator's experience with his grandfather who creates chaos and laughter with his imaginative stories. Who creates chaos? Chaos அப்படின்னா கன்ஃபியூஷன் அர்த்தம். சரியா? chaos, CHAOS. chaosனா என்ன அர்த்தம்? கன்ஃபியூஷன்ஸ். அதாவது யார் இந்த கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ணுறது? வித் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் ஹூ கிரியேட்ஸ் த chaos. கிராண்ட்ஃபாதர் தான் என்ன பண்ணுறாரு? இவ்வளோ குழப்பத்தையும் உண்டு பண்ணுறாரு. சரியா? அவர் என்ன ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறாரு, என்ன நடக்குதுன்றத நம்ம இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்கணும். சரியா? ஆரம்பிக்கலாங்களா? பாருங்க. The ghost that got into our house on the night of November 17, 1915. November 17, 1915 raised such a hullabaloo. ஹலபலுன்றது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு பதட்டமான சூழ்நிலை நம்ம கத்துவோம்ல, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? ஹலபலு. ஒரு மாதிரி பதற்றமாக ஓடிடுறது இது எல்லாமே ஹலபலுன்னு தான் சொல்லுவோம். சரியா? அது இந்த ஸ்டோரி எந்த டைமில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. என்ன டேட்டில்? November 17, 1915. சரியா? such a hullabaloo of misunderstandings. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? தவறாக புரிஞ்சுக்கிது. சரியா? சம்திங் ஒரு விஷயத்தை தவறாக புரிஞ்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாரையும் ஒரு பதட்டத்துக்கு வந்து ஆளாயிடுறாங்க. சரியா? தட் ஐ ஆம் சாரி, ஐ டிட் நாட் ஜஸ்ட் லெட் இட் கீப் ஆன் வாக்கிங் அண்ட் கோ டு பெட். இட்ஸ் அட்வென்ட் காஸ்ட் மை மதர் டு த்ரோ எ ஷூ த்ரூ எ விண்டோ ஆஃப் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர். இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஒரு கவர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட மதரை என்ன பண்ண வச்சுது? பக்கத்து வீட்டு ஜன்னல் இருக்குல்ல, பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியாக அவங்களோட ஷூவை தூக்கி எறிய வச்சு. சரியா? அப்படியேப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸை தான்
இந்த விஷயம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சரியா. இன்னும் அது என்ன விஷயன்றத சொல்லவே இல்லை சரியா. த்ரூ எ விண்டோ ஆஃப் த ஹவுஸ் நெக்ஸ்ட் டோர் அண்ட் எண்டட் அப் வித் மை கிராண்ட்ஃபாதர் ஷூட்டிங் எ பேட்ரோல் மேன். இந்த விஷயம் எது வரைக்கும் போய் முடியுது? மை கிராண்ட்ஃபாதர் ஷூட்டிங் எ பேட்ரோல் மேன் அப்படின்னு என்ன மீனிங்க? பேட்ரோல் மேன்னா யாருன்னு சொன்ன போன டைமு, பேட்ரோல் மேன் வந்து எ போலீஸ் ஆஃபீஸர் சரியா. இந்த ரோந்து பணியெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பேட்ரோல் மேன். அப்படி அவங்க வீட்டுக்கு வர ஒரு போலீஸ் மேனை யார் ஷூட் பண்ணிடுறா? அவங்களோட கிராண்ட்ஃபாதர் வந்து ஷூட் பண்ணிடுறாரு சரியா. நெக்ஸ்ட், ஐ ஆம் சாரி தேர்ஃபோர் as I have said that I ever paid any attention to the footsteps. இதுக்கப்புறம் நம்மளோட நரேட்டர் வந்து ஒரு முடிவு பண்றாரு. என்ன ஒரு முடிவு எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் I have never paid any attention to the footsteps. இனிமே இப்படி ஒரு ஃபுட்ஸ்டெப் அதாவது நடக்கிற சத்தம் ஏதாச்சும் கேட்டுதுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு என்னோட கவனத்தை அது மேலே செலுத்தவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஐ ஹவ் நெவர் பெய்ட் த அட்டென்ஷன் டு த ஃபுட் ஸ்டெப்ஸ் எனிமோர் அப்படின்னு சொல்றாரு சரியா. அடுத்த ஸ்டாண்ட்ஸ் போலாம் பாருங்க. தே பிகன் அபவுட் எ குவார்ட்டர் பாஸ்ட் 1 o'clock. இதெல்லாம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? குவார்ட்டர் பாஸ்ட் 1 o'clock அப்படின்னா என்னமா டைமிங்க? இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. அப்படின்னா என்ன டைமிங்க? 1:15 AM. என்ன டைமிங்கு? 1:15 AM. ஆல்மோஸ்ட் மிட் நைட். நம்ம யாராவது முடிச்சுட்டு இருப்போமா? சொல்லுங்க பாலா. நம்ம யாராச்சும் முடிச்சுட்டு இருப்போம் அந்த டைமில்? யாருமே முடிச்சுட்டுலாம் இருக்க மாட்டோம் சரியா. ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் தான் என்ன சவுண்டு கேட்குது? சம்திங் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் வந்து அவங்க வீட்டில் வந்து நடக்க போகுது சரியா. என்ன நடக்குதுன்றது பாருங்க சரியா. இந்த மார்னிங் a rhythmic quick cadenced walk around the dining room table. என்ன சவுண்ட் கேட்குது? ஒரு ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் வந்து கேட்குது சரியா. அது எப்படி கேட்குது பாரு. a rhythmic quick cadenced walking around the table. அவங்களோட டைனிங் டேபிளை சுற்றி ஒரு சவுண்ட், ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபுட் ஸ்டெப் வந்து கேட்குது. அந்த ஃபுட் ஸ்டெப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக கேட்குது. ஸோ ஒரு ரிதமிக்காக, அதாவது இப்போ நம்ம ஒரு வண்டி ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஹார்ஸ் ஓடுற சவுண்டாக இருக்கும், இந்த மாதிரி ரிதமிக்காக இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு இடைவெளி விட்டு கரெக்டான ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக் தான் எங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப் தான் எங்கே கேட்குது? அந்த டைனிங் ரூம் ஹாலில் வந்து கேட்குது சரியா. அடுத்தது பாருங்க. மை மதர் வாஸ் ஸ்லீப் இன் த ஒன் ரூம் அப்ஸ்டேர்ஸ், மை பிரதர் ஹெர்மன் இன் அனதர், கிராண்ட்ஃபாதர் வாஸ் இன் த அட்டேக். இதெல்லாம் நம்ம நேற்றே சொல்லியிருக்கோம் சரிங்களா. அவங்களோட ஹெர்மன், அவங்களோட பிரதர் எங்கே இருக்கான், அவங்களோட மதர் எங்கே இருக்காங்க சரியா. அண்ட் தென் அவங்களோட யார்? கிராண்ட்ஃபாதர். அவங்களோட கிராண்ட்ஃபாதர் எங்கே தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம்? எங்கே? அட்டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா அவர் தூங்கிட்டு இருப்பார் சரியா. அடுத்தது பாருங்க. இந்த ஓல்ட் வால்நட் பெட் விச் ஹேஸ் யூ வில் ரிமெம்பர் ஒன்ஸ் ஃபெல் ஆன் மை ஃபாதர், ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பாத்டப். இந்த இடத்துல ஐன்றது யாருப்பா? ஐன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன் வந்து யாரு? ஜேம்ஸ் குரோவர் டர்பர். அவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நரேட்டர். உங்களால் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அண்ட் தென் ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பாத்டப் அண்ட் வாஸ் பிஸிலி ரப்பிங் மை செல்ஃப் வித் த டவல் வென் ஐ ஹியர் த ஃபுட் ஸ்டெப். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்போ தான் அந்த பாத்ரூமை விட்டு வெளியில் வர, பாத் டப்பை விட்டு வெளியில் வர்றாரு. பாத் டப்பில் என்ன பண்ணுவோம்? குளிப்போம்ல. அவருமே நைட் என்ன பண்ணியிருக்காரு? ஏதாவது ஒர்க் இருக்கலாம் சரியா. ஸோ நைட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? பாத்ரூம் விட்டு வெளியில் வராரு. ஹி வாஸ் பிஸிலி ரப்பிங் வித் டவல் சரியா. அவர் என்ன பண்ணுறாரு? டவலை வச்சு பிஸியாக தொடச்சிட்டு இருக்காரு சரி. அந்த சமயத்தில் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது பாரு. ஐ ஹேட் ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பாத்டப் அண்ட் வாஸ் பிஸிலி ரப்பிங் மை செல்ஃப் வித் த டவல் வென் ஐ ஹியர் த ஸ்டெப்ஸ். இந்த ஃபுட் ஸ்டெப் கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 2 மார்க் சரியா. அவர் ஃபுட் ஸ்டெப் கேட்கும்போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க சரியா. ஹி வாஸ் இன் அ பாத்டப் சரியா. தே வேர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் எ மேன் வாக்கிங் ரேப்பிட்லி அரவுண்ட் த டைனிங் டேபிள் டவுன் ஸ்டேயர்ஸ். அவர் வந்து ஒரு ஐடியா வந்து வந்துருச்சு, இந்த சவுண்ட் வந்து யாரோட சவுண்டாக இருக்கும் அப்படின்னு. யாரோட சவுண்டுன்னு சொல்கிறார் பாரு. தே வேர் த ஸ்டெப்ஸ் ஆஃப் எ மேன். அது வந்து ஒரு மனிதனோட ஒரு சவுண்டு தான், நடக்கிற சவுண்டு தான் சரியா. மேன் வாக்கிங் ரேப்பிட்லி அரவுண்ட் த டைனிங் டேபிள் டவுன் ஸ்டேயர்ஸ். யாரோ கீழே அந்த டைனிங் டேபிள் ரூம் இருக்குல்ல, அதை சுற்றி சுற்றி வராங்க சரியா. அப்படின்றது ஒரு ஐடியா யாருக்கு வந்துடுது?
நம்மளோட நரேட்டர் ஜேம்ஸ் குரோவர் டர்பருக்கு வந்து வந்துருச்சு. சரியா, அடுத்து என்ன நடக்க பாரு. The light from the bathroom shone down the back step which dropped directly into the dining room. இவர் மேலே பாத்ரூமில் லைட் வச்சிருக்காருல்ல, அந்த லைட் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா நேரம் எங்கே வருது, கீழே அவங்க இருக்க அந்த டைனிங் ரூமில் வந்து விழுது. சரியா, ஆனால் அந்த டைனிங் ரூமில் வந்து விழுந்தாலும் அது என்ன அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு வெளிச்சமாக இல்லை, ஒரு மாதிரி டிம்மாக தான் இருக்கு. ஏன்னா தூரத்தில் இருக்க லைட் வந்து கிட்ட இருக்க பொருள் தூரமாக இருக்க லைட்டில் தூரமாக இருக்க பொருள் தெரியுமா, தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா, ஸோ அதனால என்ன பண்றாரு, அந்த வெளிச்சம் பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு இல்லை. சரியா, I could see the faint shine of the plates on the plates rail. அவருக்கு எது மட்டும் தான் தெரியும் அந்த வெளிச்சத்தில், இந்த பிளேட்ஸ் எல்லாமே பிளேட் ரயிலில் அடுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த பிளேட்ஸோட இந்த ஷைனிங் ஆகும்ல, ஜொலிக்கும்ல, அது மட்டும்தான் அவருக்கு தெரியுது. சரியா, I could not see the table. The steps kept going round and round the table. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதை பார்க்க முடியல, அந்த டேபிளை வந்து பார்க்க முடியல, ஆனால் அவர் என்ன கேட்குது, he could hear the footsteps going round and round the dining table. சரியா, at regular intervals a board cracked when it was trod upon. I suppose at first that it was my father and my brother Roy. இந்த ஒரு சவுண்டை கேட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, யார் நினைக்கிறாரு, ஒரு 2 கேரக்டர் சொன்னோம் நம்ம, ராய் அண்ட் ஹிஸ் ஃபாதர். அவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்வலாக இந்த மாதிரி மிட் நைட்டில் தான் அவங்க வந்து வீட்டுக்கு வர பழக்கம் இருக்கான். யாராக இருக்குது, அவங்களோட பிரதர் ராய்க்கும் இன்னொருத்தர் யார், அவங்களோட ஃபாதருக்கும். சரியா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி 1 மணி டைம்லலாம் வீட்டுக்கு வர ஒரு சில ஆட்கள் தான். சரியா, ஃபர்ஸ்ட் இவர் என்ன நினைக்கிறாரு, இவங்க 2 பேரில் தான் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார். சரியா, ஆனால் அது அவங்களான்றது அவருக்குமே டவுட் தான். சரியா, I suppose at first that it was my father or my brother Roy who had gone to the Indianapolis but were expected home at any time. I suspected next that it was a burglar. ஃபர்ஸ்ட் யார் நினைக்கிறாரு, அவங்களோட பிரதர் வந்து யாராச்சும் இருப்பாங்களா, இல்லை அப்பாவா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. அடுத்து யாரை சொல்றாரு பாரு, பர்க்லர்ஸ். பர்க்லர்ஸ்னா யாருப்பா, இந்த திருடர்கள் கொள்ளையர்கள் இவங்களெல்லாம் சொல்லுவோம்ல, அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பர்க்லர்ஸ். சரியா, நல்லா பாருங்க. I suspected next that it was a burglar. It did not enter my mind until later that it was a ghost. அவர் அந்த பேய், அதாவது கோஸ்ட், சரியா, ஆவி பேய் இதெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரிலாம் நினச்சிருக்காரு. சரியா, யாரா நினச்சார், ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா நினச்சார், அப்புறமா அவங்களோட பிரதராக நினச்சார். சரியா, அண்ட் தென் வேற யாரை நினச்சார் பாருங்க, ஐ சஸ்பெக்டட் த இட் வாஸ் எ பர்க்லர், அது திருடனாக இருக்குமோ அப்படின்லாம் நினச்சார். ஆனால் கடைசியாக தான் அவருக்கு புரிய வருது அது யாருன்னு, அது ஒரு கோஸ்ட், இட் வாஸ் அ கோஸ்ட்னு நினைக்கிறார் லாஸ்ட்டாக. சரியா, ஆஃப்டர் த வாக்கிங் ஹேட் கான் ஆன் ஃபார் த பெர்ஹாப்ஸ் 3 minutes ஐ tiptoed to ஹெர்மன்ஸ் ரூம். இப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கு. சரியா, உடனே யார், நம்மளோட ஜேம்ஸ் குரோவர் தவிர நரேட்டர் பார்த்தீங்கன்னா யாரோட ரூமுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு, யார் ரூம் கிட்ட போகிறாரு, ஹெர்மன் ரூம் கிட்ட போகிறாரு. அது எப்படி போகிறாரு பாரு, டிப்டோடு. டிப்டோடு அப்படின்னா நம்ம இந்த நுனி காலில் இப்படி நடப்போம்ல, டிப்டோடு, சவுண்டே வராமல் இப்படி நடப்போம்ல, இந்த கட்டை விரல்களை மட்டுமே வச்சு நடப்போம்ல, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிப்டோடு. சரியா, அடுத்து பாருங்க, ஐ டிப்டோட் டு ஹெர்மன்ஸ் ரூம் pissed and his in the dark shaking him off. He said in the low hopeless tone of a despondent beagle, he always half suspected that something would get him. அதாவது பார்த்தீங்கன்னா இவருமே என்ன பண்ணுறாரு, ரொம்பவே பயந்துக்கிட்டே போய் தான் யாரை போய் எழுப்புறாரு, ஹெர்மன் கிட்ட போய் போகிறாரு. சரியா, ஹெர்மன் எப்படியாப்பட்ட ஒரு ஆளை நம்ம ஆல்ரெடி சொன்னோம், he was a very coward person. ரொம்பவே ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஒரு ஆளை தான் யாரை சொன்னோம், ஹெர்மன். சரியா, ஸோ ஹெர்மன் கிட்ட போயிட்டு அவர் என்ன பண்ணாரு, ரொம்பவே மெதுவாக அந்த டிப்டோடில் போகிறான்னு சொன்னார், அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா, டிப்டோடில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஹெர்மன் கிட்ட சொல்லி கூப்பிட்றாரு. சரியா, அவர் உடனே பயந்துட்டார் உள்ளே இருந்து. அவருக்கு எப்படி ஒரு நினைப்பு இருக்குன்னு சொன்னோம், he always thought that something would get him in the நைட் டைம்ல யாராவது வந்து அவரை தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் இருக்கிற யாரு, மிஸ்டர்
ஹெர்மன். சரியா? ஐ டோல்ட் ஹிம் ஹூ ஐ வாஸ். நரேட்டர் போய் என்ன பண்ணுறாரு, பயப்படாத, இது யார், நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறது, நரேட்டர் வந்து ஹெர்மன் கிட்ட போய் சொல்கிறார். சரியா? he got up and followed me to the head of the back staircase. உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க, அந்த ஸ்டயர் கேஸில் வந்து இப்போ லேண்டிங் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய் வெயிட் பண்ணுறாங்க. கீழே வந்து என்ன தான் நடக்குது, ஏதோ சவுண்ட் கேட்குது, ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட், அது என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. சரியா? the steps and the steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. The steps had ceased. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் சவுண்ட் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வருது. சரியா? ஹெர்மன் லுக்ட் அட் மீ இன் சம் அலாம். முன்னே ஹெர்மன் என்ன பண்ணுறாரு, யாரை பார்க்குறாரு, நம்மளோட நரேட்டரை வந்து பார்க்குறாரு. அந்த சவுண்டு கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக நரேட்டரை இப்படி திரும்பி பார்க்குறாரு. நரேட்டர் என்ன ஆகுறாரு, அவருமே கொஞ்சம் பயப்படுறாரு. ஹெர்மன் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி கொஞ்சம் பயந்த கொஞ்சம் ஒரு ஆள் தான். சரியா? அவர் இன்னமும் ரொம்பவே பயப்படுறாரு. சரியா? அடுத்து பாருங்க, I told him who I was. There is something downstairs, I said. He got up and followed me. The steps and ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. அவர் என்ன மட்டும் தான் கட்டியிருக்காரு நரேட்டர், ஒரு பாத் டவல் மட்டும்தான் அவரோட இடுப்பில் வந்து கட்டியிருக்காரு. சரியா? He wanted to go back to the bed. I gripped his arm. உடனே ஹெர்மன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப பயந்துட்டான். சரியா? ஹெர்மன் ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவர் ரூமுக்கு வந்து ஓடுறாரு. அவர் ரூமுக்கு ஓடி போய் இப்படியே ஒளிஞ்சிக்கலாம் பயந்துட்டு வந்து ஓடுறாரு. உடனே ஹெர்மன் என்ன பண்ணுறான், நரேட்டர் என்ன பண்ணுறாரு, ஹெர்மனோட இப்படி ஆமை பிடிச்சி நிறுத்துறாரு. நில்லு, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படி நிறுத்துறாரு. சரியா? I gripped his arm. There is something down there, I said. உடனே இவர் என்ன சொல்றாரு, இல்லை, சம்திங் ஏதோ அங்கே இருக்கு, நம்ம அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது, நரேட்டர் வந்து ஹெர்மன் கிட்ட வந்து சொல்றாரு. சரியா? I said. Instantly the steps began again, circled the dining room table like a man running. ஒன் டைம் வாக் பண்ணுற மாதிரி கேட்டுச்சா, இந்த டைம் பாரு ஒரு மேன் வந்து அந்த டைனிங் டேபிளை சுற்றி ஓடுற மாதிரியான சவுண்ட்ஸ் வந்து கேட்குது. எப்படி கேட்குது, அந்த டைனிங் ரூமை ஒரு மேன் வந்து சுற்றி சுற்றி ஓடி வர மாதிரி கேட்குது. சரியா? லைக் a man running and started up the stairs towards us. உடனே பாரு அந்த சவுண்ட் என்ன கேட்குது, இவ்வளோ நேரம் கீழே மட்டுமே கேட்டு இந்த ரவுண்டாக சுற்றிட்டு வர மாதிரி கேட்டு இந்த சவுண்டு இப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அவங்க கிட்ட வர மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ அவங்க சும்மா இருப்பாங்களா, ஹெர்மன் ஆல்ரெடி ரொம்ப ஒரு பயந்த சுபாவம் சொன்னோமா, யார், இன்னொரு நரேட்டருமே பயந்து போய் தான் வெயிட் பண்ணுறாரு. சரி, அது என்னன்னு தெரியாமல் வெயிட் பண்ணுறாங்க. சரியா? அவங்க என்ன நினச்சிருக்காங்க, பேய்ன்னு தான் நினச்சிருக்காங்க. இட் வாஸ் அ கோஸ்ட் நினைக்கிறாங்க. சரியா? ஹெவிலி டு அட் த டைம். உடனே வேகமாக இவங்களை நோக்கி இப்படி நடந்து வர மாதிரி ஹெவியான சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்குது அவங்களுக்கு. சரியா? த லைட் ஸ்டில் ஷோன் பேலி டவுன் த ஸ்டயர்ஸ். அதாவது அந்த அவங்க பாத்ரூம்ல இருந்து அந்த லைட் வருதுன்னு சொன்னோமா, அந்த லைட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் லைட்டாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப என்ன சொல், ரொம்ப ஷைனாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது அந்த இடத்துல. அந்த ஹெவியாக வந்து நடந்து வர சவுண்டு மட்டும் யார் கேட்குது, ஹெர்மனுக்கும் நரேட்டருக்கும் கேட்குது. சரியா? வி ஒன்லி ஹியர்ட் த ஸ்டெப்ஸ். அவங்களுக்கு என்ன தெரியல, யார் வராங்கிறது அவங்களால பார்க்க முடியல. பட் ஆனால் அவங்களால என்ன கேட்க முடியுது, அந்த சவுண்டை மட்டும்தான் அவங்களால கேட்க முடியுது. சரியா? ஹெர்மன், வி ஒன்லி ஹியர்ட் த ஃபுட்ஸ்டெப்ஸ். ஹெர்மன் ரஷ்ட் டு ஹிஸ் ரூம் அண்ட் ஸ்லாம்டு த டோர். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக ஓடுறாரு. யார், ஹெர்மன் வேகமாக ஓடி போயிட்டு அவர் ரூமில் கதவு வேகமாக ஹி ஸ்லாம்டு த டோர். ஸ்லாம்டுனா என்ன அர்த்தம், நேற்று சொல்லியிருப்போம், ஸ்லாமிங் த டோர். அதாவது பயத்துலையோ இல்லை ஒரு பதட்டத்துலையோ வேகமாக நம்ம கதவையோ ஜன்னலையோ சாத்துவோம்ல, அதுதான் என்னது, ஸ்லாமிங். சரியா? ஸ்லாம்டு த டோர். ஐ ஸ்லாம்டு ஷட் த டோர் அட் த ஸ்டேர்ஸ் டாப் அண்ட் ஹெல்டு மை நீ அகைன்ஸ்ட் இட். உடனே என்ன பண்ணுற, வேகமாக ஓடி போயிட்டு யார், நரேட்டருமே அந்த ரூமு கதவை சாத்திட்டு உடனே அப்படியே அதுக்கு எதிராக அவரோட காலை வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க எல்லாரும், பேய் மேலே வருதுன்னு நினச்சிட்டு பயந்து தான் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறாங்க. சரியா? ஆனால் அப்புறம் என்ன நடக்குது, ஆஃப்டர் எ லாங் மினிட், ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு சில நிமிடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்லோவலி ஓப்பன் இட் அகைன். ஒன்று நரேட்டர் என்ன பண்ணுறாரு, ஸ்லோவாக அதை ஓப்பன் பண்ணுறாரு. எதை ஓப்பன் பண்ணுறாரு, அந்த டோர் இவங்க மறைஞ்சிட்டு இருக்காங்கல்ல அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி வெளியில் வந்து பார்க்குறாரு. தேர் வாஸ் நத்திங் தேர்.
இவர் வந்து அப்படி வெளியில் வந்து பார்க்கும்போது அங்கே ஏதாச்சும் இருந்ததுன்னா எதுவுமே இல்லை. சரியா? there was no sound, none of us ever heard the ghost again. There is no sound, none of us ever heard the ghost sound. இதுக்கப்புறம் யாருமே என்ன ஆகலை, அந்த பேயோட சவுண்டை கேட்கவே இல்லை அப்படின்றது. அது உண்மையால பேயா இல்லை வேற என்ன அப்படின்ற விஷயம் பார்த்தா நமக்கு எப்போ தெரியும், ஸ்டோரி முடியும் போது தான் நமக்கு தெரியும். சரியா? இது வரைக்கும் எல்லாருக்கும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு டைம் வந்து ரிவைஸ் மட்டும் பண்ணலாம் பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக ரிவைஸ் பண்ணலாம் பாருங்கள். இமேஜினேஷன் ஆஃப் ஹாட் திங்ஸ், அதாவது ஒரு வித்தியாசமான பொருள்களை வந்து நம்ம இமேஜினேஷன் பண்ணும்போது நம்மளோட நடவடிக்கைகள், நம்மளோட செயல் எல்லாமே எப்படி வரும், கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஒரு ஒரு விதமான குழப்பம் வந்து நமக்கு எப்பவுமே ஏற்படும். சரியா? நரேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் ஹூ கிரியேட்ஸ் அ கவுஸ். இதில் நம்ம மெயினாக எதை பார்க்க போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த நரேட்டரோட அனுபவம். சரியா? அவர் யாரோட அனுபவம், யார் கூட நடந்த அனுபவம் தான் அவங்க கிராண்ட் ஃபாதர் ஹூ கிரியேட்ஸ் அ கவுஸ், அந்த குழப்பத்தை உண்டு பண்ண அவங்க கிராண்ட் ஃபாதர் கூட நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்ம இதில் பார்க்கணும். சரியா? பார்த்தோம். சரியா? அடுத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் எந்த டேட்டில் நடக்க பாருங்க, November 17, 1915. என்ன டைம், 1:15 AM. அப்போ என்ன இன்சிடென்ட் நடக்குது பாருங்க, rhythmic quick cadent walking of the table, walking around the table. சம்திங் ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த டேபிளை சுற்றி வர மாதிரியான சவுண்ட் வந்து கேட்குது. சரியா? ஜஸ்ட் ஸ்டெப்ட் அவுட் ஆஃப் த பாத்டப். யார் பாத்டப்லேருந்து ஜஸ்ட் வெளியில் வர்றது, அந்த ஃபுட் ஸ்டெப்பை கேட்குறது யார், நரேட்டர் தான் பாத்டப்லேருந்து வெளியில் வருது. ஃபுட் ஸ்டெப்ஸ் kept going around the table. அந்த ஃபுட் ஸ்டெப் என்ன ஆகுது, அந்த டேபிள் வந்து சுற்றி வந்துட்டே தான் இருக்குது. சரியா? tiptoed to the Herman's room. யார் போகிறது, the narrator tiptoed to the Herman's room. ஹெர்மன் ரூம் கிட்ட என்ன பண்ணுறாரு, இவர் அப்படியே அந்த நுனி காலில் நடந்து போகிறார். சரியா? the footstep started upstairs towards us. அந்த ஃபுட்ஸ்டெப் என்ன ஆகுது, அந்த சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை நோக்கி வர மாதிரியான ஒரு இமேஜினேஷன் வந்து இவங்களுக்கு நடக்குது. சரியா? அடுத்து பாருங்க, ஹெர்மன் ஸ்லாம்டு த டோர். ஹெர்மன் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபுட்ஸ்டெப் மேலே வரதை கேட்டு பயந்து ஓடி போய் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியில் பார்க்கும்போது ஏதாச்சும் சவுண்ட் இருந்ததா, ஓப்பன் பண்ணி கோஸ்ட் சவுண்ட் இருந்ததுன்னா இல்லை. சரியா? there was no sound at all. சரியா? அதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டுமே அவங்களுக்கு கேட்கல. இப்போ வந்து தைரியமாக அவங்க வெளியில் வந்து பார்க்குறாங்க. சரியா? இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸாக இருக்கட்டும், இந்த கிளாஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே புக் வைஸ் நீங்கள் அப்படியே லைனாக பார்த்துக்கணும். சரியா? லைன் பை லைன் பார்த்துருவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நம்ம ரியல் கிளாஸ், நம்ம கிளாஸ் ரூம்ஸ் வருவீங்களே, அப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.